அந்த வலைதளத்தில் போய் ஆப்பிள் மரமும் சிறுவனும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணோம்னா அந்த கதை நினைஞ்சிரும் வந்துடும். அப்படியான கதையை நீங்கள் நினைச்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம். இதை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான எழுத்தாளர் வந்து கேள்விக்குறி அப்படிங்கிற வகையில் உள்ள அவருடைய சொந்த புதுக்களை வந்து இது அழகான முறையில் வர்ணித்து அவர் எழுதியிருப்பார். அவன் என்ன செய்வான்னா டெய்லி சின்ன குழந்தையா இந்த மாதிரியான சின்ன குழந்தையா இருக்கிற சமயத்தினால அந்த ஆப்பிள் மரத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்து நினைச்சிறது, விளையாடுறது, இதே போல் வந்து அதில் இருக்கக்கூடிய கனிகளை புசிக்கிட்டு இருக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஆப்பிள் மரத்துக்கு என்ன செய்யும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பையன் வர்றது போகிறது எல்லாம் என்ன செய்யும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படியான கட்டத்தில் திடீர்னு அவன் வந்து பெரியாள் ஆகிட்டான். வந்ததுக்கு பின்னாடி அவன் என்ன செய்கிறான், அந்த ஆப்பிள் மரத்துக்கு வர்றது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடறான். கல்யாணம் முடிஞ்சு அவன் நினைச்சிடறான், இதாகிடுறான். ஆனால் இந்த ஆப்பிள் மரம் என்ன செய்யுது, அவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, எதிர்பார்த்துக்கிட்டே என்ன செய்யுது இருக்குது. இந்த மாதிரியான கட்டத்தினால அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த சமயத்தினால அவன் கொஞ்சம் வறுமைக்கு உட்பட்டு